ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஒருவன் 15,000 பேரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. மும்பையின் பைகுல்லா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரேரோடு பகுதியில் உள்ள ரஹமதாபாத் மைதானம் அருகே அஷுரா ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவர் தன்னிடம் உள்ள வலி நிவாரணி மாத்திரைகளை உண்டால் சோர்வெல்லாம் நீங்கி எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என வலுக்கட்டாயமாக அனைவருக்கும் இலவசமாக கொடுத்துள்ளார். சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்பட்ட அந்த நபரிடம் இருந்து மாத்திரைகளை வாங்கிய 3 பெண் தன்னார்வலர்கள் அதை உடைத்து பார்த்திருக்கிறார்கள். மாத்திரை மருந்துக்கு பதிலாக கருப்பு நிறத்தில் வெடிமருந்து போல ஏதோ ஒன்று இருந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அடையாளம் தெரியாத நபர்களிடம் இருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்ள வேண்டாம் என ஒலிபெருக்கியில் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மாத்திரையை கொடுத்த நிலையில் சத்து மாத்திரை என நம்பி உட்கொண்ட பலருக்கும் சில நிமிடங்களிலேயே கடுமையான வயிற்று வலியும் வாந்தியும் ஏற்பட அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஃபயாஸ் பிரேம்ஜி எனும் அந்த நபரை கைது செய்து அவரிடம் இருந்த சுமார் 14,900 விஷ மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் புனேவைச் சேர்ந்த 39 வயதான ஃபயாஸ் நிசார் ஹுசேன் பிரேம்ஜி BBA பட்டதாரி என்பதும் பெயிண்ட் கடை நடத்தி வந்தவர் ஜிங்க் பாஸ்பைடு ரசாயனத்தை ஆன்லைனில் வாங்கி கடந்த 15 நாட்களாக 15,000 கேப்சூல்களில் நிரப்பி சதித்திட்டத்தை அரங்கேற்ற தயாரானதையும் கண்டறிந்திருக்கிறார்கள். மேலும் 50 கிலோ பாஸ்பரஸையும் 30,000 வெற்று கேப்சூல்களையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்திருந்ததும் 2019 இருந்து 2025 ஆண்டுக்குள் 19 முறை ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. எலிக்கொல்லி மருந்துகளில் உள்ள ஜிங்க் பாஸ்பைடை நிரப்பி 100 மாத்திரைகளை அவன் ஏற்கனவே மக்களிடம் விநியோகித்திருந்த நிலையில் அதை உட்கொண்ட 11 பேர் உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மொஹரம் ஊர்வலத்தில் குறைந்தது 15,000 பேரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதை ஃபயாஸ் ஒப்புக்கொண்ட நிலையில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சதித்திட்டத்தின் முழு பின்னணியையும் கண்டுபிடிக்கும் முயற்சியில் பைகுல்லா போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்ட ஃபயாஸ் நிசார் ஹுசேன் பிரேம்ஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். 15,000 பேரை கொலை செய்ய முயற்சி செய்த நபரை சந்தேகித்து அங்கிருந்த 3 பெண் தன்னார்வலர்கள் எடுத்த முதற்கட்ட நடவடிக்கையே பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்ற காரணமாக அமைந்திருப்பது பெருமை அடைய செய்துள்ளது. ஜிங்க் பாஸ்பைடு மனித உடலுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு கொடிய விஷம். இதை யாராவது உட்கொண்டால் அது வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து பாஸ்பைன் என்ற நச்சு வாயுவை உருவாக்கி இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் மூளையை நேரடியாக பாதித்து உயிரிழக்கச் செய்யக்கூடியது. இப்படி ஒரு குரூர திட்டத்தை அரங்கேற்றிய ஃபயாஸ் நிசார் ஹுசேன் பிரேம்ஜி மீது குற்றவியல் கொலை முயற்சி, விஷம் கொடுத்து கொலை செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.